கொங்கு மண்டலமாம் கோவை மாவட்டம் சாய்பாபா காலனி குப்பக்கோணாம்புதூரிலே எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பட்டத்தரசி அம்மனின் திருக்கோவிலின் வரலாறு 18ஆம் நூற்றாண்டில் உருவானது. இங்கு வாழ்ந்த மூதாதையர்கள் காடு தோட்ட வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் வணங்கிய தெய்வம் முனியப்பனாகும். முனியப்ப சுவாமி ஊர் காவல் தெய்வமாக இருந்துள்ளார். இந்த முனியப்ப சுவாமி பூஜை செய்து கொண்டிருந்த பூசாரிக்கு ஒரு நாள் கனவில் பெண் தெய்வம் ஒன்று தோன்றியது. அந்த பெண் தெய்வம், நான் மதுரை மீனாட்சி அம்மன் என்று கூறியுள்ளது. நான் ஊர் கடைசியில் உள்ள வேப்ப மரத்தடியில் கிராம தேவதையாக வந்துள்ளேன் என்று கூறியது. நான் இந்த பகுதியில் பட்டத்து அரசியாக இருப்பேன் என்றும் எனக்கு தோழியான மாகாளி அம்மன் இருப்பாள், என் வீட்டிற்கு காவலான மதுரை வீரனும் வருவார் என்றும் கூறி பௌர்ணமி நாளில் விளக்கேற்றி வழிபட்டால் அனைத்து ஐஸ்வர்யமும் தருவேன் என்று கூறி மறைந்தது. 9 பௌர்ணமிக்கு விளக்கேற்றி வழிபட்டால் திருமண தடை நீங்கும் மற்றும் குழந்தை பேறு இல்லாதவர்க்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும், சகல தோஷங்களும் நீங்கும். சாய்பாபா காலனி குப்பக்கோணாம்புதூர் உருவாவதற்கு முன்பே அமைந்த கோவில். இக்கோவிலில் எந்த ஒரு சமுதாயத்தையும் சார்ந்தது அல்ல. இந்த அம்மன் கிராம தேவதையாக உருவானது. கோவிலின் சிறப்பம்சம், கோவிலின் அடையாளமாக வேப்பமரம் அமைந்துள்ளது. பழமை வாய்ந்த கோவில்களில் இதுவும் ஒன்று. இதன் தெற்கு திசையில் ஸ்ரீ மாசாணியம்மன், வடக்கு திசையில் ஸ்ரீ வட பத்ரகாளியம்மன், மத்தியில் ஸ்ரீ கோணியம்மன், ஸ்ரீ தண்டுமாரியம்மன், கிராம தேவதையாக ஸ்ரீ பட்டத்தரசி அம்மன் அருள்பாலிக்கின்றார். பக்த கோடிகள் அனைவரும் இத்திருக்கோவிலுக்கு வருக. அம்மனின் அருள் பெருக. வாழ்க வளமுடன்.